பூமி எல்லாம் ஒழுங்கினமும் வெறுமையுமா இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார் அல்லவா? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வெறுமைகள் இருக்கலாம், அநேக குழப்பங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தின் சத்தங்கள் 1000 சத்தம் கேட்கலாம். அதன் நடுவிலே இயேசுவின் சத்தத்தை கேட்கிறதற்கு உங்களுடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களையே தேவன் தெரிந்தெடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 300 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணப்பட்டார்கள். அந்த ஒரு செகண்ட்ல இவங்க செய்த செயல் தேவனை கவர்ந்து கொண்டது. மகனே, மகளே, சோதனை எல்லாம் எப்படியும் வாழலாம், எல்லாம் நடக்கலாம், எப்படி உங்க இஷ்டம் தான். சோம்பலுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். உலகத்தை திரும்பி பாராதே. இந்த உலகத்தை உன்னுடைய கண்கள் கவர்ந்து இழுக்காதபடிக்கு கர்த்தருடைய கட்டளை மட்டுமே நம்முடைய கண்களையும் ஹல்லேலூயா நம்முடைய கால்களையும் கவர்ந்து இழுப்பதாக. கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவ ஜனமே, தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? தேவன் கொடுத்த நன்மையை எப்படியும் அனுபவிக்கலாம் என்று சொல்லி அந்த நன்மைக்குள்ளே நீங்கள் மயங்கி போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நன்மையை அல்ல, நன்மைகளின் நாயகனை நோக்கி பார்க்கவே என் தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி